டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் டகோட். தெலுங்கு மூவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓடிடி பிளாட்ஃபார்மில் தமிழ் டப்பிங்லே அவைலபிளாக இருக்குது. ப்ரைம் வீடியோ ஓடிடி பிளாட்ஃபார்மில் சக்க போட்டிருக்கு. விறுவிறுப்பான ஆக்ஷன் ரிவேஞ்ச் காதல்னு ஒரு கமர்ஷியல் மூவி தான். வித்தியாசமான திரைக்கதை. கதாநாயகன் ஆதி விசேஷ் தான். தேர்ந்தெடுக்கும் கதைகளில் மற்றும் படங்களின் ஈடுபாடு காரணமாக தெலுங்கு சினிமாவின் நம்பகமான நடிகர்களில் ஒருவர். இவர் படம்னா நம்பி போய் பார்க்கலாம், நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு பெயர் எடுத்தவர் ஆதி விசேஷ். தொடர்ச்சியாக வெற்றி படங்களை கொடுத்து வருபவர். இவர் நடித்த மேஜர் திரைப்படம் ஹிந்தி மார்க்கெட்லையும் பெரிய வெற்றி பெற்றது. 4 வருட இடைவெளிக்கு பிறகு அவரது சமீபத்திய படமான டகோட் வெளியாயிருக்கு. ஒரு மாதத்துக்கு முன்பே தியேட்டரில் வெளியாகிருக்கு. இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்மில் ப்ரைம் வீடியோவில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, கதாநாயகன் பேர் ஹரிதாஸ், கதாநாயகி மிர்னால் தாக்கூர், அவங்க பேர் சரஸ்வதி. 2 பேரும் காதலிக்கிறாங்க. கதாநாயகி வசதியான குடும்பம். கதாநாயகன் ஹரி கதாநாயகிக்காக எதையும் செய்யக்கூடிய வகையில் உயிருக்கு உயிராக காதலிக்கிறாரு. இந்த காதல் ரொம்ப உச்சத்தில் இருக்குது. கதாநாயகி தான் உலகம்னு இருக்கார் கதாநாயகன். இப்படிப்பட்ட சூழலில் கதாநாயகன் பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு மல்லின்னு பேர். அக்கா மாதிரி பழக்கம், சொந்த அக்காவாகவே நினச்சி பழகிட்டு இருக்காரு கதாநாயகன் ஹரி. கதாநாயகியோட அண்ணன் அந்த மல்லியை கும்பலாக பாலியல் பலாத்காரம் பண்ணுறாரு. இதை பார்த்த ஹரி சரஸ்வதியோட அண்ணனை வெறித்தனமாக போட்டு வெளுன்னு வெளுத்து அந்த கும்பலை அடித்து ஓட விடுறாரு. இந்த சண்டை கலவரத்தில் சரஸ்வதியோட அண்ணன் செத்து போயிடுறான். இதில் என்ன கொடுமைன்னா, போலீஸ் அந்த மல்லியை பாலியல் பலாத்காரம் செய்ததே ஹரிதான்னு, அதை தடுக்க வந்த சரஸ்வதியோட அண்ணனை அடித்து கொன்னுட்டான்னு ஹரி மேலே கேஸு போட்டு தண்டனையும் கொடுத்துட்றாங்க. அதில் முக்கிய சாட்சியே கதாநாயகி மிர்னால் தாக்கூர் தான். கதாநாயகி தான் தான் உலகமேனு சரஸ்வதி தான் இருந்த ஹரிக்கு, ஹரி தான் என் அண்ணனை அடித்து கொலை செஞ்சது, மல்லியை பாலியல் பலாத்காரம் செய்யும்போது அதை தட்டி கேட்ட தன் அண்ணனை கொலை செஞ்சிட்டான்னு சொல்ல, இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தண்டனையை ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. 13 ஆண்டுகளாக ஜெயிலில் இருக்கார். அங்கே பழக்கமாகிறாரு அதுல் குல்கர்னி. அவர் ஒரு பாய். அதுல் குல்கர்னி கொஞ்சம் வெயிட்டான ஆள். கொரோனா காலகட்டத்தில் கதை நடக்குது. அதுல் குல்கர்னி உதவியோட ஒரு சிறையிலிருந்து மற்றொரு சிறையான கடப்பம் மத்திய சிறைக்கு மாற்றும்போது தப்பிச்சு போகிறாரு ஹரி. இங்கே இருந்த போலீஸ் நம்மளை விட மாட்டாங்க, துரத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால் துபாய்க்கு தப்பிச்சு போயிடுவோம். அதுக்கு ஒரு 60 லட்சம் வேணும். நமக்கு உதவி செஞ்ச பாய்க்கு கொஞ்சம் அவர் தான் அதுல் குல்கர்னிக்கு ஏதாவது கொடுத்துட்டு இங்கேருந்து எஸ்கப் ஆகிடும்னு நினைக்கிறாரு கதாநாயகன். அதுக்கு முன்னாடி தன்னை ஜெயிலுக்கு அனுப்பின அம்மா புண்ணியவதி சரஸ்வதி எப்படி இருக்கா பார்ப்போம்னு போய் பார்க்குறாரு. சரஸ்வதி திருமணமாகி கணவன் 6 வயது குழந்தைன்னு இருக்காங்க. அவங்க கணவனுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, கொரோனா பேஷண்ட்டாக இருக்கார், ஹார்ட் ஆப்ரேஷன் வேறு பண்ணணும்னு சொல்கிறாங்க. 1 கோடிக்கு அதிகமான தொகை செலவாகும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு கொண்ட ஹரி சரஸ்வதியை சந்தித்து, உனக்கு கோடிக்கணக்கில் பணம் வேணும், எனக்கும் பணம் வேணும், நான் ஒரு திருட்டு சம்பவம் செய்ய போகிறேன், அதுக்கு என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணு, உனக்கு பாதி பணம் தர்றேன்னு சொல்ல, கதாநாயகியும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. பெரிய அளவில் பணத்தை கொள்ளையடித்து அந்த குற்றத்தை செஞ்சது சரஸ்வதி தான்னு கதாநாயகியை மாட்டி விட்டுட்டு நாம் தப்பிச்சு துபாய் போயிடுவோம் அப்படிங்கிற திட்டத்தோட கதாநாயகன் இருக்கார். இவர் கதாநாயகனை உயிரோடையோ பணமாகவோ பிடிச்சே தீர்வேன்னு உயர் போலீஸ் அதிகாரியான அனுராக் கஷ்யப்பும் அவரோட மகளும் தீவிரமாக தேடுதல் வேட்டையில் இருக்காங்க, ஜெயிலேருந்து தப்பிச்சு போன கதாநாயகனை தேடி. இதுக்கு இடையில் ஹரியும் சரஸ்வதி 2 பேரும் சேர்ந்து
கருணான்னு மெடிக்கல் காலேஜ் வச்சுக்கிட்டு ஆர்கன் டொனேட் பண்ணுறவங்கள்ட்ட கோடிக்கணக்கில் பணம் வாங்கி ஏகப்பட்ட பணத்தை சேர்த்து வைக்கிறாரு பிரகாஷ்ராஜ். அவரோட பணத்தை கொள்ளையாக அடிக்கிறாங்க கதாநாயகனும் கதாநாயகியும். இறுதியில் என்ன ஆனது என்பதே மீதி கதை. படம் தொடங்கி அரை மணி நேரத்தில் இருந்து பிறகு கிளைமாக்ஸ் வரைக்கும் பரபரப்பாக போகுது. படம் முடிய போகிற கடைசி நிமிடத்துலேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. சீனியர் நடிகர்களான பிரகாஷ்ராஜ், அதுல் குல்கர்னி, அனுராக் கஷ்யப் நடிப்பு படத்துக்கு பெரிய பலம். ஆதிவிசேஷ் அறிமுக இயக்குனர் சானில் தியோவுடன் இணைந்து இப்படத்தின் கதை திரைக்கதை எழுதியிருக்காங்க. ஆதிவிசேஷ், மிர்னால் தாகூர் தங்களுடைய தீவிரமான நடிப்பால் படத்தை முன்னகர்த்தி செல்கின்றனர். இது முதல் படமா என்று சொல்லும் அளவுக்கு இயக்குனர் சானில் தியோ டைரக்ட் பண்ணியிருக்காரு. பல திருப்பங்களுடன் எதிர்பாராத நிகழ்வுகளும் என நம்ம யூகிக்க முடியாத திரைக்கதை தான். கோவிட் பெருந்தொற்று காலகட்டத்தில் கதை நடக்குது. மருத்துவமனைகள் நோயாளிகளை எவ்வாறு சுரண்டின, மருத்துவர்கள் நோயாளிகளிடம் எப்படியெல்லாம் கொள்ளையடித்தார்கள் என்பதை சுருக்கமாக படம் பேசுகிறது. ஒரு சாலிடான திரைக்கதை. இயக்குனர் ரைட்டிங்லேயே எல்லா கதாபாத்திரங்களையும் எழுதி எடுத்திருக்காரு. முக்கியமான கதாபாத்திரம் எல்லோருக்குமே சமமான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. கதாநாயகன் ஆதிவிசேஷ், கதாநாயகி மிர்னால் தாக்கூர், துணை கதாபாத்திரங்களான அதுல் குல்கர்னி, பிரகாஷ்ராஜ், அனுராக் கஷ்யப், அவரோட மகளாக வரும் ஜெயின் மேரி கான், வைபவ் சுனில்னு அனைவரும் தங்களுக்கு கொடுத்த கேரக்டரை கனகச்சிதமாக செஞ்சுருக்காங்க. திரைக்கதை, மியூசிக்கு, சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டு, ஒளிப்பதிவு, கேமராமேன், சண்டை காட்சிகள், எடிட்டிங்னு சினிமாவில் இருக்கக்கூடிய அத்தனை டிபார்ட்மெண்ட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப டயலாக் வரைக்கும் கனகச்சிதமாக பொருந்திருக்கு. ஒரு ரொமான்டிக் காதல் ரிவெஞ்ச் ஆக்ஷன் மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த டக்அவுட் படம் பாருங்கள். பிரைம் ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.